ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து நம்ம ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சிடலாம். கேக் செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியா செய்யறதா. இது வந்து ரொம்ப சாக்லேட்டியா ஃபஜ்ஜியா இருக்கும், மாய்ஸ்சரா இருக்கும், சாப்பிடவே ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட்ல வந்து ப்ரௌனி ரெசிபி, கேக் ஸ்பாஞ்ச் ரெசிபி எல்லாம் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நான் ஒவ்வொன்றா போடுறோம். ஒவ்வொரு வீடியோவா நான் அப்லோட் பண்றேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம எப்படி ப்ரௌனி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நம்ம சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து நல்லா தண்ணி சூடு பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு அட்டாச் ஆகிற மாதிரி வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கேன். அதில் வந்து 200 கிராம் டார்க் காமன் சாக்லேட்டும் 100 கிராம் பட்டரும் எடுத்துக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும், ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், கம்ப்ளீட்டாக கூலிங்லாம் போய் தான் இருக்கணும். அப்போ தான் நல்லா மெல்ட் ஆகி வரும். இப்போ பாருங்கள், அது நல்லா சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மிக்ஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்களா சீக்கிரம் உங்களுக்கு வந்து ரெண்டுமே மெல்ட் ஆகி வந்துடும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ வந்து நம்ம ப்ரௌனி செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான் செய்யணும். அப்போ தான் வந்து அது கூல் டவுன் ஆகி கிடைக்கும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு 1/2 கப் மைதா, 1/4 கப் வந்து கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். 1/2 கப் வந்து மைதாவும் 1/4 கப் வந்து கொக்கோ பவுடரும் எடுத்து நல்லா சீவ் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரௌனிக்கு வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பவுலில் வந்துட்டு 3 எக்கு எடுத்துக்கலாம், 3 எக்ஸு. அது வந்து மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா இன்னொரு எக் வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. அப்போனா வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் ப்ரௌனி, கரெக்டாக அந்த வெயிட் எல்லாமே கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து நான் பீட்டரில் தான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பவுல் விக்ஸ் இருக்குல்ல, விக்ஸில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நான் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு உப்பும் வெனிலா எசன்ஸும் போட மறந்துட்டேன். 1 பிஞ்ச் சால்ட்டும் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் நிறைய பேர் வந்து இது நான் வந்துட்டு 3/4 கப் வந்துட்டு இது சுகர் பவுடர், ஒயிட் சுகரும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1/2 கப் அவ்வளோ ப்ரௌன் சுகரும் வந்து நான் மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து ப்ரௌனி வந்து நல்லா மெல்ட்டாகி கிடைக்கும் எக்கில். ஏன்னா வந்து நம்ம இது ரொம்ப இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஹேண்ட் பீட்டரில் இது பண்ணாலுமே சும்மா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி லிக்விடாக தான் இருக்கணும். சுகர் நல்லா மெல்ட்டாகி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, 3 பேட்சஸாக. ஏன்னா வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டீங்களா மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ண உடனே வந்து ஒரே ஒரு சும்மா ஃபஸ்ட் எல்லாமே இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு தான் நம்ம பீட் பண்ணணும். ரொம்ப லிக்விடாக தான் இருக்கும். நம்ம ஃப்ளஃபியாக வந்துட்டு பீட் பண்ணிட்டோமா அது கேக் மாதிரி ஆயிடும். அதனால் வந்து ரொம்ப லிக்விடாக ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு மிக்ஸ் கொடுத்து நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். கனாஷ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 3 பேட்சஸாக சீவ் பண்ணி வச்சுருக்கலாம். மைதா மிக்ஸும் கொக்கோ பவுடரும் அதை வந்து 3 பேட்சஸாக ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்டன் மெத்தடில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து 3 பேட்சஸாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா சாக்லேட்டியாக இருக்கும். இல்லை வந்து நான் இன்றைக்கி நட்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை, சும்மா நார்மல் ப்ரௌனி தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். பாருங்கள், இந்த இது பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து டின் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம 2 சைடு வந்து பெருசாக வந்து பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். நம்ம வந்து நார்மல் கேக்குக்கெலாம் வந்து நான் பட்டர் ஆயிலெலாம் வந்து டின்னில் ஆட் பண்ண மாட்டோம். ஆனால் வந்து ப்ரௌனிக்கு வந்து நம்ம எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து ப்ரௌனி ரொம்ப வந்து டின்னில் வந்து ஒட்டி பிடிச்சிக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம பட்டர் பேப்பர்லேயுமே ஆயில் ஆட் பண்ணி தான் வந்து நம்ம வந்து பேட்டர் ஊற்றணும். பாருங்கள், பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் இருக்கும். மேலே வந்து நான் கொஞ்சம் வந்து சாக்லேட் வந்து கிரைண்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். நல்லா ஈக்குவலாக இது பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு குச்சி வச்சு அதில் வந்துட்டு டூத் பிக் மாதிரி வச்சு நம்ம அந்த பபிள்ஸ், ஏர் பபிள்ஸ்லாம் எடுத்து விட்டுறலாம். இப்போ வந்து கொஞ்சம் சாக்லேட் மேலே வந்து சாக்லேட் வந்து கிரைண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து க்ளவுஸ் போடலான்னு ஒருத்தர் சும்மா இதாக தான் சொல்லியிருந்தீங்க, அது வந்து ரூடாக சொல்லணும்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்படிலாம் இல்லை, நான் வந்து நெயில்ஸ் கூட வளர்த்த மாட்டேன். ஏன்னா வந்து க்ளவுஸ் போட்டால் கேக் வந்து ப்ராப்பராக வந்து டெக்கரேட் பண்ண முடியல. அது வந்து கேக்கில் எல்லாமே கையெலாம் ஒட்டுது. ஸோ அதனால தான்
இப்போ வந்து நம்ம ஓவன் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே வந்து ஃபேன் ராட் வந்து ஆனில் வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் டபுள் ராடுமே வந்து ஆனில் வச்சுக்கணும். அப்புறம் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பேட்டர் ஆட் பண்ணி உள்ளே வச்சிடலாம். ஓவனுக்குள்ளே வச்சுட்டு 45 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம பேக் பண்ணி ஏற்றாமவே கரெக்டாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு ப்ரௌனி. இப்போ வந்து பட்டர் பேப்பர்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து போர்டில் மாற்றிக்கலாம். வீடியோ வந்து எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சைட்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம நேம் வைக்க போகிறோம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃப்ளாப்பே ஆகாது. சும்மா மேலே வந்து டெக்கரேட்டுக்காக மில்க் அமௌண்ட் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சும்மா ஜிக்ஸாக்காக ஒரு கோடு மாதிரி போட்டால் போதும். மில்க் அமௌண்ட் வந்து இது டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் மெல்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஓவனில் வச்சு கூட பண்ணிக்கலாம். அது ஒரு வீடியோவாக நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். மேலே வந்து ஃபாண்டன்ட்டில் ஹாப்பி பர்த்டே அம்முக்குட்டின்னு வச்சுட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே கொடுக்குற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும்.